ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்திங்கன்னா 3 டேஸ் பார்த்திங்கன்னா காலேஜ் டூர் போகிறேன். அதுக்கான பேக்கிங் வீடியோ தான் இது. 3 டேஸ்க்கான ட்ரெஸ் அப்புறம் அதர் திங்ஸ் எல்லாம் தான் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நான் செகண்ட் டைம் டூர் போகிறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூட 6th படிக்கும்போது போனேன். அப்புறம் இப்போ தான் காலேஜ் 3rd இயரில் தான் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. காலேஜில் டூர் பார்த்திங்கன்னா நான் பிளான் பண்ணவே இல்லை, சடனாக தான் பிளான் பண்ணது. எல்லோரும் தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நான் வரலன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணதுனால சரி வரேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு டூர் போகிறேன்னா இன்றைக்கி தான் எல்லாமே நான் ஓகே சொன்னதே. சரி அம்மாவும் புது ட்ரெஸ்லாம் எதுவும் எடுக்க முடியல, இருக்கிறதே எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. இருந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் டூருக்கு. 3 டேஸ் டூர்னால் 3 ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகல. இப்போ நம்ம பீச்சுக்கெல்லாம் போனோன்னா விளையாடுவோம், அதில் தண்ணியில் நனையும். ஸோ அம்மா ஒரு 3 டேஸ் எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டாங்க. எங்கே போகணும், எந்தெந்த பிளேஸ்லாம் பார்த்தோன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வர விலாகில் ஷேர் பண்ணிடுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் விலாகெல்லாம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டூர் போகிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. சரி எல்லாரையும் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. உங்கள் காலேஜில் அப்புறம் ஸ்கூலில் டூரெலாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா தான் மடித்து கொடுத்துருந்தாங்க. நான் எது வேணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் அம்மாவே மடித்து கொடுத்துட்டாங்க. போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஸ்டோன் வச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவோம். பஸ் இல்லைனா ட்ரெயின் அந்த மாதிரியில் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சீட்டோட ஹீட்டே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம காட்டன் ட்ரெஸ் தான் ஓகேவாக இருக்கும் இந்த டூர் போகும்போதெல்லாம். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த சமைக்கு வச்ச மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துக்கல. நான் காட்டனில் தான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு இருந்தேன். டூர் போகும்போதெல்லாம் நம்ம எது எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையா, இந்த 2 விஷயம் மறக்காமல் எடுத்துகிட்டு போனோம். அதை தான் நான் ஆனால் எடுத்துகிட்டே போகல. எதுன்னு பார்த்திங்கன்னா தைலம், அப்புறம் இந்த ஹெட் பெயின் டேப்லெட்ஸு, ஃபீவர் டேப்லெட்ஸ், இது தான் மோஸ்ட்லி எடுத்துக்கணுமே. பட் அதுதான் நான் மறந்துட்டு போயிட்டேனே. அப்புறம் 3rd டே பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாத போயிடுச்சு, ரொம்ப ஹெட் பெயின் ஆயிடுச்சு. 3rd டே பார்த்திங்கன்னா பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. என்ஜாய் பண்ணுற நிலமையிலே நான் இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்பவே ஹெட் பெயின் ஆகிடுச்சு. ஒரு டேப்லெட் போட்டு சைலண்ட்டாக அந்த சீயை பார்த்துட்டு உட்காந்துட்டேன். அந்த சன்செட் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஈவினிங்கில் கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக டேப்லெட்ஸ் மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இந்த டூர் போகும்போதெல்லாம் என்னென்ன மறக்காமல் எடுத்துகிட்டு போகணுன்னு லைனாக சொல்கிறேன், மறக்காமல் கேட்டுக்கோங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த ஜுவல்லரிஸ், செயின் அதெல்லாம் மறக்காமல் கழட்டி வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா சீக்கெல்லாம் போவீங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு, அப்போ எங்கே கழண்டி விழும் அதெல்லாம் சொல்லவே முடியாது. நானுமே இந்த செயின், கம்பல் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் போயிட்டேன். மோஸ்ட்லி ஜுவல்லரிஸு, கோல்டு ஜுவல்லரிஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க, வீட்டிலே வச்சுட்டு போயிடுங்க. அப்புறம் கேஷ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒன்று ஜிபேயில் வச்சுக்கோங்க, ஜிபேலேயும் பாதி வச்சுக்கோங்க. கையில் இந்த 1000, 1500 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, பாதி ஜிபேயில் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப சேஃப்டி. அப்புறம் இந்த சில்லற காயின்ஸாக கூட கொஞ்சம் ஒரு 50 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெஸ்ட் ரூம் போகும்போது இந்த 10 ருபீஸ் அதெல்லாம் வாங்குவாங்க, அப்போ வந்து தேவைப்படும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டே பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்லரிஸ் அண்டு மணி தான். இதில் நீங்கள் கவனமாக இருந்தாலே சூப்பராக டூர் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம்.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஜுவல்லரிஸ், அப்புறம் இந்த கம்பல், செயின் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நாப்கின்ஸ், அப்புறம் டேப்லெட்ஸ் மறக்காமல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் சார்ஜர், அப்புறம் இந்த கவர்ஸு கொஞ்சம் ஒரு 5-6, அப்புறம் கட்டைப்பை அந்த மாதிரிலாம் கூட எடுத்துக்கோங்க. அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் கடலுக்கு போகும்போது ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும். அப்புறம் யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் அதில் போட்டு தனியாக வைக்கிறதுக்கு. அந்த யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1 டேக்கு மேலே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் தனியாக வச்சா தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த பக்கம் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்ஸு, அந்த பக்கம் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி தனியாக வச்சுக்கோங்க. நிஜமாகவே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லவே மறந்துட்டேன். எங்கள் தங்கச்சி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஸ்கூலே போகலை, நான் டூர் போகிறேன்னு சொல்லிவிட்டு என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கே லீவ் போட்டுட்டா அவள். நிஜமாகவே நாங்கள் 2 பேருமே ரொம்பவே சண்டை போடுவோம். இந்த தலைலாம் பிடிச்சி இழுத்துக்கிறது, அந்த மாதிரி தான் நிறைய இந்த சண்டை போடுறதே நாங்கள். ஆனால் அவள் அன்றைக்கி லீவ் போட்டதை பார்த்துட்டு எனக்கே நிஜமாகவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவள் எப்போவுமே லீவ் போடவே மாட்டாள். அவள் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. ஸோ எப்போவுமே லீவ் போட மாட்டாள். லீவ் போட்டாலே அவங்க சார் மேமெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுருவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் எனக்காக லீவ் போட்டிருக்கா. நினச்சாலே ரொம்பவே ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. நான் தான் உன்னை காலேஜில் வந்து சென்ட் ஆஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அன்றைக்கி ஃபுல்லாக அவள் மதியானம் தூங்கிடுவா, லீவில் இருந்தால் தூங்காமல் வந்தால் எப்படியோ. அப்புறம் வந்து நைட்டு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டா. டூர் கிளம்புற அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா கண்டிஷனெல்லாம் சொல்கிறா, இதெல்லாம் வாங்கின்னு வரணுமா அவளுக்கு. நிறைய இந்த பொம்மை தான் அவள் சொல்கிறதே. ஆனால் நான் பார்த்தேன் அங்கே பொம்மைலாம் எதுவுமே அவ்வளோலாம் எனக்கு பிடிக்கல. அவளுக்கு சாக்லேட்ஸ், அப்புறம் இந்த இப்போ புதுசாக வந்திருக்குங்களே இந்த தலையில் போட்டால் அதை ப்ரெஸ் பண்ணால் ஒரு மாதிரி சவுண்டு வர மாதிரி, அதுதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் நான். அவளுக்கு அந்த பொம்மைலாம் வாங்கிட்டு வந்திருந்த கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டா. ஆனால் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அவள் அவ்வளோ சந்தோஷப்பட்டா. நிஜமாகவே இந்த டூர் ஜர்னி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அம்மாவும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நானும் எப்போவுமே எங்கேயும் போகணுன்னு சொல்ல மாட்டேன். எங்கள் வீட்லேயும் நான் தனியாக போகணுன்னு சொன்னால் விடுவாங்க. போயிட்டு கிட்டே இருந்தால் விட்டுருவாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் பயம். ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்கள விட்டு நான் தனியாக போகும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுமே ஒரு மாதிரி இருந்தாங்க. சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு தலையெல்லாம் சீவிட்டு ஒரு 7:30க்கு மேலே தான் காலேஜுக்கு கிளம்பி போனேன். காலேஜில் பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட் ஆளாக போயிருக்கேனே. நான் போயிட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க. எல்லாம் பட்டாசெல்லாம் வெடித்து சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பினோம்.
ஜர்னி சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லா விலாகும் ஷேர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.